கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. உங்ககிட்ட உலகத்திலேயே ரொம்ப நவீனமான பவர்ஃபுல்லான ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்கு. அது எவ்ளோ பெரிய சிக்கலான கணக்கையும் ஒரு நொடியில போட்டுடும். அதான் சூப்பர் கம்ப்யூட்டர் ஆச்சு. ஆமா, புதிய புதிய விஷயங்களை அதுவாகவே கத்துக்கிற திறனும் அதுக்கு இருக்கு. ஆனா அந்த கம்ப்யூட்டருக்குள்ள ஒரு சின்ன வைரஸ், ஒரு மால்வேர் நுழையுதுன்னு வைப்போம். ஓ சரி, அப்புறம் என்ன ஆகும்? அந்த வைரஸ் உள்ள இருக்கிற ஃபைல்களை எல்லாம் அழிக்கல, மாறாக அந்த கம்ப்யூட்டரோட ஆபரேட்டிங் சிஸ்டத்தையே மாற்றி எழுதுது. அதாவது அந்த கம்ப்யூட்டரால இனி புதிதா எதையும் கத்துக்க முடியாது. அட, அதோட சிந்திக்கும் திறன் அப்படியே முடங்கிடுமா? கரெக்ட், முடங்கிடும். இது நடந்தா அந்த சூப்பர் கம்ப்யூட்டரால என்ன பயன்? நம்முடைய மூளைக்கும் நாம சேர்த்த அறிவிற்கும் இதே போன்ற ஒரு வைரஸ் தாக்கும் அபாயம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? நிஜமாவே இது ரொம்ப பயமுறுத்துற ஒரு கேள்விதான். கண்டிப்பா. இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம மனிதனின் மிக உயர்ந்த சொத்தான அறிவை ஒரு குறிப்பிட்ட தீய பழக்கம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சு இருள்ல தள்ளுது அப்படிங்கறத பத்தி தான் பேச போறோம். அதாவது இது ஏதோ தார்மீக ரீதியான அறிவுரை மட்டும் அல்ல, மனித மூளையோட இயற்பியலையே தோலுரித்து காட்டும் ஒரு உளவியல் தேடல்னு சொல்லலாம் இல்லையா? ஆமா, கச்சிதமா சொன்னீங்க. சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற தரவுகள் ரொம்பவே வித்தியாசமானவை. புலவர் குழந்தை அவங்க தொகுத்து எழுதின நீதி களஞ்சியம், அதாவது குழந்தை உரை அப்படிங்கிற நூல் தானே? ஆமாங்க, அதேதான். இந்த நூலை பத்தி நான் படிக்கும் போதே எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இத வெறும் ஒரு புத்தகம்னு சொல்றத விட ஒரு மாபெரும் தரவு தளம், அதாவது ஒரு டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லலாம் போல இருக்கே. கண்டிப்பா அப்படி சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னா நாம ஸ்பாட்டிஃபை மாதிரி ஆப்கள்ல நமக்கு தேவையான பாடல்கள் எல்லாம் ஒன்னு சேர்த்து ஒரு மாஸ்டர் பிளேலிஸ்ட் உருவாக்குவோம் இல்லையா? ஆமா ஆமா, கிட்டத்தட்ட அதே வேலையத்தான் பழந்தமிழ் இலக்கியங்களை வச்சு நூலாசிரியர் செஞ்சிருக்கார். இத பாக்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. நீங்க சொல்றது 100% உண்மை. இது பல நூற்றாண்டுகளா தமிழ் சமூகம் சேர்த்து வச்ச தத்துவங்களோட ஒரு ஒருங்கிணைந்த சூழலியல். ஒரு எக்கோசிஸ்டம்னு சொல்லலாமா? ஆமா, ஒரு எக்கோசிஸ்டம்னு சொல்றது இன்னும் பொருத்தமா இருக்கும். இதுல நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல, நாலடியார், பழமொழி, திரிகடுகம், ஆத்திச்சூலி, கொன்றை வேந்தன்னு வெவ்வேறு காலகட்டங்களை சேர்ந்த 21 செவ்வியல் நூல்களோட கருத்துக்களை அவர் ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்திருக்காரு. வாவ், 21 நூல்களா? ஆமாங்க, ஒவ்வொரு நூலுக்கும் ஒரு சுருக்க குறியீட்டை உருவாக்கி எந்தெந்த தலைப்புகள்ல எந்தெந்த நூல்கள் என்ன சொல்லுதுன்னு மிக துல்லியமா பட்டியலிட்டு இருக்காரு. 21 நூல்களும் அத பத்தி என்ன சொல்லுதுன்னு ஒரே இடத்துல பார்க்க முடியுது. கரெக்ட். இது எதை காட்டுதுன்னா, நம்ம முன்னோர்கள் அறிவியலையும் தத்துவத்தையும் எவ்ளோ தர்க்க ரீதியா ஆர்கனைஸ்டா கையாண்டிருக்காங்க அப்படிங்கறத காட்டுது. கண்டிப்பா ஒரு மனிதனோட வீழ்ச்சிக்கு காரணமான குணங்களை அவங்க பல கோணங்கள்ல ஆராய்ந்திருக்காங்க. ஆமா, அதுல என்ன ரொம்ப சிந்திக்க வச்ச ஒரு கருப்பொருள் நம்ம ஆரம்பத்துல பேசின அந்த வைரஸ், அதாவது சூது, கேம்பிளிங். ஓ, அந்த சூதாட்டம் தலைப்புக்கு வந்துட்டீங்களா? ஆமா, சூதாட்டம் மனிதனை எப்படி அழிக்குதுங்கறத பத்தி இந்த நூலோட குறிப்புகள் என்கிட்ட சில சுவாரஸ்யமான கேள்விகளை எழுப்பியிருக்கு. இத கொஞ்சம் விரிவா பேசுவோமா? தாராளமா பேசுவோம். சூதுல அப்படிங்கிறது மனித வரலாற்றுல ரொம்ப பழமையான ஒரு உளவியல் சிக்கல். இத பத்தி அறநெறிச்சாரம் நூல்ல இருந்து ஒரு அருமையான குறிப்பு இந்த தொகுப்புல கொடுத்திருக்காங்க. 309வது பாடல். ஆமா, ஓதலும் மோதி உணர்தலோ சான்றோரால் அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த பாடல் தானே? அதேதான். ஒருத்தன் எவ்வளவுதான் நூல்களை கத்துக்கிட்டாலும், அந்த நூல்களோட பொருளை ஆழமா ஆராய்ந்து உணர்ந்திருந்தாலும், ஏன் பெரியோர்களால் இவர் ஒரு மிகப்பெரிய மேதைன்னு போற்றப்படுற அளவுக்கு அவன் உச்சத்துல இருந்தாலும் சரி, சரி, அப்புறம் அவன் சூதாடுபவன்னு ஒரு பழிச்சொல்லுக்கு ஆளாக்கிட்டா அவனோட அந்த மொத்த அறிவு பெருமையும் ஒரே அடியா இருள மறைஞ்சிருன்னு அந்த பாடல் சொல்லுது. இங்கதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. இதை நான் உங்களோட விவாதிக்க விரும்புறேன். சொல்லுங்க, என்ன சந்தேகம்? ஒருத்தன் நிஜமாவே மிகப்பெரிய மேதையா, அதாவது லாஜிக்கலா யோசிக்கிற திறமை கொண்டவனா இருக்கான்னு வைப்போம். அவன் தானோட அந்த அபாரமான அறிவை பயன்படுத்தி ஒரு சூதாட்டத்தோட கணித விதிகளையோ இல்ல அதோட ப்ராபபிலிட்டியோ கணக்கு போட்டு ஈஸியா ஜெயிச்சிட முடியாதா? ஓஹோ, அப்படி வரீங்களா? பின்ன என்னங்க, அறிவு எப்படி அவனுக்கு உதவாம போகும்? ஒரு புத்திசாலி எப்பவுமே புத்திசாலி தானே. அவனோட அறிவு எப்படி திடீர்னு இருள்ல மறையும்? இங்க ஒரு லாஜிக் இடிக்குதே. இது ரொம்ப இயல்பான ஆனா மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா அறிவை நாம எப்பவுமே ஒரு டூல் போல, ஒரு கருவி போல தான் பாக்குறோம். ஆமா, தேவைப்படும் போது எடுத்து பயன்படுத்திக்கலாம்னு நினைப்போம். ஆனா உளவியல் ரீதியா பாத்தீங்கன்னா, சூதாட்டம் அப்படிங்கிறது உங்க அறிவை பயன்படுத்துற ஒரு களம் கிடையாது. அது உங்க மூளையோட ரிவார்ட் சிஸ்டத்தை ஹேக் பண்ற ஒரு தந்திரம். ரிவார்ட் சிஸ்டத்தை ஹேக் பண்ணுதா? ஆமா, நூல்ல கொடுத்திருக்கிற விளக்கத்தை கொஞ்சம் உற்று நோக்கினா அறிவு எப்படி மறையுங்கிறதுக்கான விடை கிடைக்கும்.
சூதாடுற பழக்கம் ஒருத்தனுக்கு வந்துட்டா அவன் மன அந்த நிமிஷத்துல கிடைக்கிற வெற்றி தோல்வியிலையும் அதீத டோபமைன் போதையிலையும் மூழ்கிடுது. ஓ, அந்த டோபமைன் ரஷ்ஷா? கரெக்ட். அதாவது குறுக்கு வழியில எந்த உழைப்பும் இல்லாம கிடைக்கிற அந்த த்ரில்லுக்கு மூளை பழகிடுது. அப்போ மூளை தன்னுடைய இயல்பான தேடலை நிறுத்திடுமா? சரியா பிடிச்சிங்க. புதுசா ஒன்ன கத்துக்கவோ ஒரு விஷயத்த ஆழமா ஆராயவோ பொறுமையா உண்மையான அறிவைத் தேடவும் அவன் மனம் முனையவே முனையாது. அடப்பாவமே. அந்த தேடல் இல்லாததால அவனது கல்வி மற்றும் ஆராய்ச்சி அறிவு தானாகவே மழுகி போய்விடும், அதாவது பிளண்ட் ஆகிடும் அப்படிங்கறது இந்த பாடலோட மைய கருத்து. ரைட். அறிவை நாம அப்டேட் பண்ணலனா அது பழசாயிடும். கண்டிப்பா. சூதாடிக்கு அறிவை தேடுற பொறுமை இருக்காது. அதனாலதான் அவன் எவ்ளோ பெரிய மேதையா இருந்தாலும் அந்த அறிவு பயன்படுத்தப்படாம இருள்ல மூழ்கிடும்னு சொல்றாங்க. இது எனக்கு பெரிய வெளிச்சத்தை தருதுங்க. ஏன்னா நம்ம வழக்கமா சூதாட்டம் என்றாலே பணத்தை இழப்பது, கடனாளியாவதுன்னு பொருளாதார ரீதியா மட்டுமே பாக்குறோம். ஆமா, அதுதான் பொதுவான பார்வை. ஆனா இது மூளையோட சிந்திக்கும் திறனையே, புது விஷயங்களை கற்கும் திறனையே முடக்கும் ஒரு கொடிய நோய் அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமான உண்மை. இதை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க நூலாசிரியர் இதே தலைப்புல திருக்குறளை எப்படி இணைச்சிருக்காருன்னு பாருங்க. சொல்லுங்க. உடை செல்வம் மூணுலி அப்படின்னு வர்ற திருக்குறள்ல வள்ளுவர் ஒரு இடத்துல சொல்றாரு, சூதாடுற இடத்துல ஒருத்தன் தங்கிட்டா அவங்கிட்ட இருக்கிற செல்வம், உணவு, உடை, புகழ் மற்றும் கல்வி ஆகிய 5ம் அவனை சேராமல் அழிந்துவிடும் அப்படின்னு. வாவ், கவனிச்சிங்களா? வள்ளுவரும் கல்விய, அதாவது அறிவை அந்த பட்டியல்ல வைக்கிறாரு. ஆமா, ஒருத்தனோட பணமும் புகழும் போறது மட்டும் இல்லாம அவனோட சிந்திக்கும் திறனும் சேர்ந்தே அழியுதுங்கிறத எப்படி தெளிவா பதிவு செஞ்சிருக்காங்க பாருங்க. நிஜமாவே இது ரொம்ப ஆழமான பார்வைதான். சரி, இது ஒரு தனி மனிதனோட மூளைய எப்படி பாதிக்குதுன்னு பாத்துட்டோம். ரைட். ஆனா மனுஷன் தனித்தீவு இல்லையா? அவன் சமூகத்தோட தானே வாழ்றான். இந்த தனிமனித அறிவின் வீழ்ச்சி எப்படி அவனை சுற்றியுள்ள சமூகத்தை பாதிக்குது? இது ரொம்ப முக்கியமான கோணம். இத பத்தி இனியவை 40 அப்படிங்கிற நூல்ல இருந்து ஒரு குறிப்பு இங்க கொடுத்திருக்காங்க. அதுல உள்ள 310வது பாடலோட ஒரு வரி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எந்த வரி சொல்றீங்க? சூதரை சேர்த்தல் இனிது அப்படின்னு அந்த பாடல்ல வருது. இத மேலோட்டமா படைச்சா சூதாடுபவர்களோடு சேர்வது நல்லதுன்னு சொல்ற மாதிரி தோணுதே. ஆமா, அது ஒரு முரண்நகை போல தோணும். ஆனா அந்த நூலோட உரையில ஆசிரியர் மிக தெளிவா விளக்கியிருக்கார். சூதரை சேராமல் இருத்தல் நல்லது அப்படிங்கிறது தான் அதோட உண்மையான அர்த்தம். ஓஹோ, சேராமல் இருக்கிறது தான் நல்லது. ஆனா ஏன் சேராமல் இருக்கணும்? அதுக்கு அவங்க கொடுக்கிற உளவியல் விளக்கம் இருக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த சூதாடுபவர்கள் சமூகத்தோட பழிக்கு அஞ்ச மாட்டாங்களாம். அதே போல பாவத்திற்கும் அஞ்ச மாட்டாங்களாம். பழிக்கும் பாவத்துக்கும் அஞ்ச மாட்டாங்களா? அது எப்படி ஒரு பழக்கம் மனிதனை சமூகத்தின் பழிக்கு அஞ்சாதவனா மாத்துது? இத நாம ஒரு பெரிய கண்ணோட்டத்துல ஒரு சமூக அமைப்பா பார்க்கணும். ஒரு சமூகம் எதனால சீரா இயங்குது? சட்ட திட்டங்களாலேயா? அதைவிட முக்கியமா மனிதர்களுக்குள்ள இருக்கும் அடிப்படை பயத்தினாலதான். இதை செஞ்சா சமூகம் என்னை தவறா நினைக்குமே, இதே மனசாட்சிக்கு பகையான காரியமாச்சே அப்படிங்கிற பழி மற்றும் பாவம் பற்றிய அச்சம்தான் பலரை தவறுகள்ல இருந்து தடுத்து நிறுத்துது. உண்மைதான். ஆனா சூதாடிக்கு என்ன ஆகுது? அவனோட மூளை அந்த அடுத்த வெற்றிக்கு, அந்த த்ரில்லுக்கு அடிமையாகிடுது. அதனால அந்த வெற்றியை அடைய அவன் எந்த எல்லைக்கு வேணாலும் போவான். அதாவது பொய் சொல்றது, ஏமாத்துறது எல்லாம் சாதாரணமா போயிடும். ஆமா, மற்றவர்கள் பழித்தாலும் அதை பத்தி கவலைப்படாம இருக்கிறதுன்னு அவனோட தார்மீக கட்டமைப்பு முற்றிலுமாக உடைஞ்சிடுது. அப்படின்னா அவனுக்கு அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்ற பயம் போயிடுது. அவனோட உலகமே அந்த சூதாட்டம் தான். அதேதான். ஒரே விளக்கம் ரொம்ப தெளிவா சொல்லுது. சூதாடுபவர்கள் பற்றுகின்ற தொழிலும் பேசுகின்ற சொல்லும் பழியையும் பாவங்களையும் கொண்டதாகவே இருக்கும்னு ஆடா, எச்சரிக்கிறாங்க. இது கேட்கும்போது எனக்கு நளவெண்பா மற்றும் நைடதம் போன்ற நூல்கள்ல வர்ற மேற்கோள்கள் ஞாபகத்துக்கு வருது. ஆமா, அந்த நூல்களையும் இதுல கோட் பண்ணிருக்காங்களே. கரெக்ட். இந்த தொகுப்புல சூது பற்றி பேசும்போது அது மனிதனுடைய வன்மையை, அதாவது வள்ளல் தன்மையை மற்றும் உண்மையை கொன்றுவிடும்னு சொல்றாங்க. எனக்கு இப்போதான் புரியுது ஏன் வன்மை, அதாவது பிறருக்கு கொடுக்கும் குணம் ஒரு சூதாடிக்கு இருக்காதுன்னு. எப்படி சொல்றீங்க? எப்பவுமே தான் இழந்ததை எப்படி பிடிக்கிறது அல்லது இன்னும் எப்படி லாபம் சம்பாதிக்கிறதுங்கிற பசியிலே இருக்கிறவனால எப்படி இன்னொரு மனிதனோட வலிய உணர்ந்து அவனுக்கு உதவி செய்ய முடியும்? அவனோட எம்பத்தி அங்க செத்து விடுது இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. கொடுக்கிற குணம், அதாவது வன்மை அப்படிங்கிறது ஒருத்தனுக்கு போதுமென்ற மனம் இருந்தா மட்டுமே வரும். ஆமா. சூதாடிக்கு அந்த போதுமென்ற மனமே இருக்காது. அவனுக்கு தேவையெல்லாம் தான் கிட்ட இல்லாத ஒண்ணுதான். அதனால அவன் பொய்யோட துணையோட பயணிக்க தொடங்கிடுறான். அவனது உண்மையும் நேர்மையும் அழிஞ்சிடுது. நிஜமாவே ரொம்ப சீரியஸான விஷயம்தான் இது.
இதுவரைக்கும் நம்ம உரையாடல்ல சூதாட்டம் எப்படி அறிவை மழுங்கடிக்குது, சமூகத்துல எப்படி பழியையும் பாவத்தையும் உருவாக்குதுன்னு விரிவான பாடல்கள் மூலம் பார்த்தோம். ஆமா, அறநெறிச்சாரம், இனியவை 40ன்னு நிறைய பார்த்தோம். ஆனா இதை விட என்ன ரொம்ப ஈர்த்த இன்னொரு விஷயம் இருக்கு. அதாவது இந்த ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன் போன்ற நூல்களை பார்க்கும்போது இதை எப்படி சொல்றது, எனக்கு இன்றைய ட்விட்டர் பதிவுகள் தான் நினைவுக்கு வருது. ட்விட்டர் பதிவுகளா? அது எப்படி ட்விட்டர் ஆகும்? யோசிச்சு பாருங்க, நீளமான தத்துவங்களோ உவமைகளோ அங்க இல்ல. ஆத்திச்சூடியில 311வது பாடலா ஒரே வரியில சொல்லிருக்காங்க, சூது விரும்பேல். அவ்வளவுதான், 2 வார்த்தை. ஓ, அந்த சுருக்கத்தை சொல்றீங்களா? ஆமாங்க, எந்த பெரிய விளக்கமும் இல்ல. நீ சூதாடல விரும்பாதே, அவ்வளவுதான். அடுத்து கொன்றைவேந்தன்ல பார்த்தா சூதும் வாதும் வேதனை செய்யும். மிகச் சுருக்கமா ஆனா முகத்துல அடிச்ச மாதிரி நேரடியா ஒரு பஞ்ச் டயலாக் போல சொல்லிட்டாங்க. இது ஒரு அருமையான ஒப்பீடு. ஆமா, குழந்தைகளுக்கு அறம் கற்பிக்கும் போது அதிக தத்துவங்களை பேசாம நேரடியா மனசுல பதியும்படி கட்டளையா சொல்றது ஔவையாரோட பாணி. அது ஒரு அத்தாரிட்டேட்டிவ் கமாண்ட். ரைட். ஆனா இதுல எனக்கு ஒரு பெரிய சிந்தனைய தூண்டுற விஷயம் இருக்கு. சொல்லுங்க. ஆத்திச்சூடி புரியுது, சூதாடக்கூடாதுன்னு சொல்லுது. கொன்றைவேந்தன்ல சூதும் வாதும் வேதனை செய்யும்னு சொல்றாங்களே. சூது ஓகே, அது கேம்பிளிங், அது வேதனையை தரும்னு இப்போதான் விரிவா பார்த்தோம். அது என்ன வாது? வாது. வாதம்னா வாதிபடுவது, ஒரு விஷயத்த பத்தி ஆர்கியூ பண்றது தானே. ஒரு விஷயத்த விவாதிக்கிறது ஏன் சூதாட்டத்தோட ஒப்பிடப்பட்டிருக்கு? விவாதிக்கிறது மூளைக்கு நல்லது, அறிவை வளர்க்கும்னு தானே நாம இதுவரைக்கும் நினைச்சிருக்கோம். இங்கதான் பழந்தமிழ் இலக்கியங்களோட உச்சபட்ச உளவியல் புரிதல் வெளிப்படுது. பலரும் இங்கதான் குழம்புறாங்க. அப்படியா? ஆமா, வாது அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை ஆசிரியர் குழந்தையுரையில மிக தெளிவா கொடுத்திருக்கார். கவனிங்க. வாது, வாதாடுதல், தர்க்கித்து பேசுதல். அதாவது தான் ஆடியதுதான் சரி என்றும் பிறர் ஆடியது தப்பென்றும் அழிவழக்கு பேசுதல். அழிவழக்கு பேசுதலா? கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அதாவது வாது அப்படிங்கிறது ஆரோக்கியமான விவாதம் கிடையாது. ஒரு நல்ல டிபேட் அப்படிங்கிறது இரு தரப்பும் சேர்ந்து ஒரு உண்மையை நோக்கி பயணிக்கிறது. அங்க ஈகோவுக்கு இடம் இல்ல. ஓகே, புரிஞ்சுது. ஆனா வாது அப்படிங்கிறது முற்றிலுமா ஈகோவால தூண்டப்படுறது. தான் சொல்றது மட்டுமே சரி, எதிராளி சொல்றது 100% தவறுன்னு பிடிவாதமா தர்க்கம் பண்ணி எதிராளிய மட்டும் தட்டுறதுக்காகவே பேசுறது. ஓ, ஆர்கியூமெண்ட்டுக்காகவே ஆர்கியூ பண்றது. ஆமா, இது ஏன் சூதாட்டத்தோட ஒப்பிடப்படுது தெரியுமா? ஏன்னா சூதாட்டத்தை போலவே இந்த வீண் விவாதமும் ஒரு வகையான போதைதான். வாவ். அதாவது வாதம் செய்வதும் ஒரு சூதாட்டமா? இதை எப்படி நீங்க கனெக்ட் பண்றீங்க? யோசிச்சு பாருங்க. சூதாட்டத்துல ஒருத்தன் எப்படி பணத்தை இழந்து அந்த தோல்வியை ஏத்துக்க முடியாம மீண்டும் மீண்டும் விளையாடி ஜெயிக்க துடிக்கிறானோ, அதே போல வாதம் செய்பவன் தன்னுடைய ஈகோவை நிலைநிறுத்த அடுத்தவனை தோற்கடிக்க வேண்டும் என்ற வெறியோடு செயல்படுறான். ஆடா, ஆமாங்க. அங்க அவன் தேடுவது உண்மையா அல்ல, வெற்றியின் மூலம் கிடைக்கும் அந்த அகம்பாவத்தோட போதைய. சூதாட்டத்துல பணத்தை இழக்கிற மாதிரி வாதத்துல அவன் தன்னுடைய நிம்மதியை இழக்கிறான். சூப்பர் பாயிண்ட். அதனாலதான் ஔவையார் சூதையும் வாதையும் ஒரே தராசுல வச்சு இரண்டுமே மனிதனுக்கு வேதனையை மட்டுமே தரும்னு அவ்வளோ அழகா சொல்லியிருக்கார். இத நீங்க சொல்லும்போது எனக்கு அப்படியே இன்றைய சமூக வலைத்தளங்கள், குறிப்பா இந்த கமெண்ட் செக்ஷன்கள்ல நடக்கிற சண்டைகள் தான் ஞாபகத்துக்கு வருது. நல்ல உதாரணம். யாருக்கோ எதையோ நிரூபிக்க நாம மணிக்கணக்குல நம்மளோட நேரத்தையும் எனர்ஜியும் செலவழிச்சு அறிமுகமே இல்லாதவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். கடைசியில யாருக்கும் எந்த பயனும் இல்ல, ரத்த கொதிப்பு ஏறுறதுதான் மிச்சம். சரியா சொன்னீங்க. அதுவும் ஒரு வகையான சூதாட்டம் தான். அங்க பணத்திற்கு பதிலா நீங்க உங்க அமைதிய பணம் வைக்கிறீங்க. வாவ். அறிவு எப்படி சூதாட்டத்தால் மழுங்குதோ அதே போல இப்படிப்பட்ட வீண் வாதங்களாலும் மனிதனோட உண்மையான கற்கும் திறன் மழுங்கி அவன் அறியாமை என்ற இருள்ல தான் தள்ளப்படுறான். ஏன்னா தான் சொல்றது மட்டுமே சரின்னு நம்புறவன் புதிய விஷயங்களை ஏத்துக்க தயாராவே இருக்க மாட்டான், இல்லையா? கரெக்ட். அவனது அந்த ஈகோவே அவனது அறிவை அழிச்சிடுது. இது ஒரு மிகப்பெரிய ஆஹா மொமெண்ட்னு தான் சொல்லுவேன். சூதாட்டம், வீண் விவாதம் இரண்டுமே மனிதனோட சிந்திக்கும் திறனை, புது தகவல்களை பகுப்பாய்வு செய்யும் திறனை முடக்கிடும் வைரஸ்கள் அப்படிங்கறத இந்த தரவுகள் எவ்வளோ அழகா உணர்த்துது. ஆமா, ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் நாம விவாதிச்ச இந்த தகவல்கள் ஏன் உங்களுக்கு முக்கியம் அப்படிங்கறத இப்ப நீங்க உணர்ந்திருப்பீங்க. நீங்க நினைக்கலாம், நான் எங்க காசினோக்கு போய் சூதாட போறேன், எனக்கும் இந்த நூல்களுக்கும் என்ன சம்பந்தன்னு. அப்படி நினைக்க தோணும் தான். ஆனா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு சூதாட்டம்ங்கிறது பெரிய கிளப்புகள்ல மட்டுமா நடக்குது? அது உங்க கைகள்ல உள்ள ஸ்மார்ட் போன்ல ஆன்லைன் ரம்மி ஆப்கள், பெட்டிங் ஆப்கள் மூலமா உருமாறி உங்க படுக்கையறை வரைக்கும் வந்துருச்சு.
ஆமா, இன்னைக்கு இவை ரொம்ப எளிதா யார் வேணாலும் அணுகக்கூடிய வகையில டிஜிட்டல் வடிவுல நம்ம கைகள்லயே இருக்கு. அதே போல வாது அப்படிங்கிறது சமூக வலைத்தளங்கள்ல வாட்ஸ்அப் குரூப்புகள்ல நடக்கிற முடிவில்லாத ஈகோ போர்களா உருமாறி இருக்கு. கண்டிப்பா. இந்த இரண்டிற்கும், அதாவது அந்த மொபைல் சூதாட்டத்திற்கும் சமூக வலைத்தள வாதங்களுக்கும் நாம அடிமையாகும்போது நம்முடைய நிஜமான அறிவு எப்படி படிப்படியா மழுங்கி போகுதுங்கிறத பல 100 வருடங்களுக்கு முன்பே எழுதப்பட்ட இந்த பழந்தமிழ் நூல்கள் 21ஆம் நூற்றாண்டுக்கும் கச்சிதமா பொருந்துற மாதிரி எச்சரிக்குது. ரொம்ப சரியான அவதானிப்பு. நம் அறிவை வளர்க்கிறோம்னு நினைச்சுக்கிட்டு நாம உண்மையிலேயே அறிவை அழிக்கும் இருளுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கோம். இது நம்ம எல்லோருக்குமே ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. நாம அந்த உரையாடலோட ஆரம்பத்துல சொன்னது போல, அறிவு அப்படிங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் ஆபரேட்டிங் சிஸ்டம் மாதிரி. அதை தொடர்ந்து அப்டேட் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆமா, அப்டேட் பண்ணலன்னா வைரஸ் ஏறிடும். சரியா சொன்னீங்க. நாம என்ன நினைக்கிறோம், அறிவோ கல்வியோ ஒரு முறை வந்துட்டா அது நிரந்தரமா நம்ம கூடவே தங்கிடும்னு. அப்படிதானே பொதுவா நினைப்போம். ஆனா அது உண்மை இல்ல. தீய பழக்க வழக்கங்களும், எந்த பழிபாவத்திற்கும் அஞ்சாத தவறான நண்பர்களும், ஈகோவால் வர்ற வீண் விவாதங்களும், நாம கஷ்டப்பட்டு சேர்த்த அந்த அறிவை முற்றிலுமா அழிச்சு உங்கள அறியாமையின் இருள தள்ளிடும் வல்லமை பெற்ற மால்வேர்கள். ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தை இது. உங்களுடைய எந்த அன்றாட பழக்கம் அல்லது எந்த வீண் ஈகோ நீங்க இவ்ளோ நாளா நேசிக்கிற உங்க அறிவை இருள தள்ளிக்கிட்டு இருக்குன்னு நீங்க எப்பவாவது சிந்திச்சது உண்டா? உங்களுடைய கற்கும் திறனை முடக்கும் அந்த வாது அல்லது சூது உங்க வாழ்க்கையில எந்த வடிவத்துல இருக்கு? இதை நீங்களே உங்களுக்குள்ள ஒரு முறை நேர்மையா கேட்டுக்கோங்க. மிக ஆழமான சிந்திக்க வைக்கும் கேள்வி. உங்க அறிவை இருள தள்ளுற அந்த வைரஸ் எதுவாக இருந்தாலும் அதை இன்றே அடையாளம் கண்டு அன்இன்ஸ்டால் செஞ்சிடுங்க. உங்களுடைய அறிவு எப்பவுமே பிரகாசமா இருக்கட்டும். ஆமா, வெளிச்சம் எப்பவும் நம்மோட இருக்கட்டும். இந்த அற்புதமான சிந்தனையோட உங்களை விட்டுச் செல்கிறோம். இந்த தேடல்ல உங்களுக்கு பல புதிய வெளிச்சங்கள் கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட சந்திப்போம். உழையுங்கள், அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். நன்றி.